நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து 250, பட் மஸ்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 300 அது இந்தியன் ருபி. நாங்கள் 2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் அந்த தக்காளி எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த சைடில் வந்து உருளைக்கிழங்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு என்ன பண்ணுது மல்லி புதினா எல்லாம் ரெடி, கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகி வெட்டிதா போன இல்லை என்னம்மா போடணும்? அடுத்து மிளகாத்தூள் கையில் வச்சுருக்காங்க இல்லையா? அடுத்து மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன சொல்கிறது, பொதுவாக யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிக்கன் கறிலாம் வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி ஆட் பண்ணுங்கள், இதை போடுங்க அப்படின்னு. அதனால் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே முடியும். பயங்கர ஆச்சரியமாக இருக்குது எப்படி பண்ணுறாங்க. பட் ஆக்சுவல் வீடியோ போடணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஜஸ்ட் அந்த பேஸ்மெண்ட் தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கே வந்து நமக்கு 13 minutes ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வீடியோவாக காமிக்கிறோம். அண்ட் இப்போது நமக்கு ஏன்னா வேறு எந்த ஒரு டைம் பாஸும் இல்லை. பயங்கரமான ப்ளசண்ட்டான வெதர் இங்கே ஒமானில், சூரில். பட் பயங்கர காற்றடிக்கிறதுனால இப்போது ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. டர்ட்டில் இருக்குமான்னு பார்த்தோம், டர்ட்டில் இல்லை, ஏன்னா இது சீசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே நான் காலையில் போயிட்டு டர்ட்டில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணேன், இல்லை. பட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம், அதுவும் லைவ் கொடுத்தோம். அதாவது சன்ரைஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அடுத்து என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போதுமா? 3 ஸ்பூன் மிளகாத்தூள். நாங்கள் வந்து 2 கிலோ சிக்கன் பண்ணுறோம், கிரேவியாக செய்கிறோம். அதனால் வந்து எவ்வளோ வெங்காயமாக போட்டிங்க? 5 வெங்காயம், 4 தக்காளி. அப்புறம் 5 வெங்காயம் 4 தக்காளி தானா? உருளைக்கிழங்கு எத்தனை? 4 உருளைக்கிழங்கு. அப்புறம் வந்து மிளகாத்தூள், இது வந்து கார மிளகாத்தூள், அது ஒரே ஒரு ஸ்பூன். ஆமாம், அதாவது மிளகாத்தூள் இந்த தூள் வகையெல்லாம் வந்து வீட்டிலே நம்மளே அரைச்சது தானே. அதுக்கப்புறம் என்னவா போடுறோம்? கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மஞ்சத்தூளா? அடுத்து வந்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக. அடுத்து சிக்கன். சிக்கன் எடுத்து போட ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுறாங்க. அடி பிடிக்கிறதுக்கு நம்ம கிண்டிடலாம், ஏன்னா தீ கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அடி பிடிக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து தீ கம்மியாக வச்சுட்டு கிண்டுறாங்க. பிடிக்கிறதுக்கு துணியணும் இல்லையா? துணி நல்லா ஸ்மெல் வருது. இப்போவே கொஞ்சம் தண்ணி எடு. தண்ணி ஊற்றணுமா? கொஞ்சமாக. இப்போ நீ தான் எடுக்கணும். எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து அழகாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க. துணி இருக்கா பாரு. அதெல்லாம் எல்லார் வீட்லையும் இப்படியும் செய்வாங்க.